நான் இன்னைக்கு குக்கிங் டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத காமிக்கிறேன். என்னென்னா, காலிஃப்ளவர் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்போம். அது அதுக்குள்ளே புழு ஒவ்வொரு சமயம் இருக்கும். அந்த புழுவெல்லாம் போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு பாத்திரத்தில் நான் அடுப்பில் கேஸில் வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுட்டு இந்த காலிஃப்ளவர் அலம்பி வச்சுருக்கேன். இதையும் போட்டாச்சுன்னா அதில் புழுவெல்லாம் இருந்தாலும் அது செத்து போயிடும். நம்ம கடையிலேருந்து பால் வாங்கிட்டு வருவோம். அது ஒவ்வொரு சமயத்தில் கரண்ட் இருக்காது. அப்படி கரண்ட் இல்லாத சமயத்தில் என்ன செய்யணும்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த பால் பேக்கெட்டை அதுக்குள்ளே போட்டு வச்சோன்னா பால் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ என்னென்னா, மில்க் இந்த கடையிலேருந்து நம்ம தயிர் வாங்கிட்டு வருவோம். அது வாங்கிட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சுருந்தோன்னா 2-3 நாள் ஆச்சுன்னா மேலே ஒரு எல்லோ மாதிரி லேயர் படிச்சிடும். அந்த லேயர் படியாமல் இருக்குன்னா நம்ம அலுமினியம் ஃபாயில் எடுத்து அந்த மேலே உள்ள அந்த கவரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த அலுமினியம் ஃபாயிலை வச்சு மூடிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு கட்டி வச்சோன்னா அப்படியே தயிர் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். சாம்பார் பண்ணும்போது துவரம்பருப்பு வேக வைக்கிறோம். அந்த துவரம்பருப்பு வேக வைக்கிறது அதோட கொஞ்சம் வெந்தயத்தையும் போட்டுட்டு வேக வச்சோன்னா அது இப்போ சாம்பார் கெட்டு போகாமல் இருக்கும். ராத்திரி வரைக்கும் அப்படியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிப்ஸும் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா, பை பை.